நே என்னென்னா, இப்போ நம்ம வால் கட்டிங் பண்ணுறோம்ல, அப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்மளோட சேஃப்டியை தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிகினர்ஸ் அதாவது வேலை கற்றுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு நிறைய பேர் என்னையுமே திட்டுறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படி இப்படின்னு. நானும் வேலை கற்றுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேஃப்டியை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். மூக்கு, வாய் இதிலெல்லாம் டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸ் வாங்கி யூஸ் பண்ணணும். இது வந்து 50 ரூபாண்ணே, எங்கள் ஏரியாவில் வாங்கினேன். இந்த மாதிரி கண்ணாடி வந்து வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. வாங்கி நம்ம கண்ணோட சேஃப்டிக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 இன்ச்சு 5 இன்ச்சுன்னு இருக்குது. நான் வந்து டிவால்ட்ன்ற கம்பெனி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து 2மே போட்டுக்கலாம். அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, இதே இப்படி திருப்பி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 4 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். இது 2மே வந்து இந்த மிஷினில் யூஸ் பண்ணலாம். நான் ஒவ்வொரு மிஷினில் வந்து 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், 5 இன்ச்சுனா 5 இன்ச்சு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பிளேடு வந்து நம்ம 5 இன்ச்சு பிளேடு வாங்கி யூஸ் பண்ணுறப்ப முக்கியமாக ஒன்று என்னென்னா, இந்த வாஷர் தாங்க. இந்த வாஷர் வந்து நம்ம கவரில் விற்கும் போது ஒவ்வொன்றும் இதுலேயே இருக்கும், ஒவ்வொன்றும் கலந்து இருக்கும். இந்த வாஷர் வந்து நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. இந்த வாஷர் இல்லாமல் இந்த மிஷின் வந்து நம்மளால் ஓட்டவே முடியாது இந்த பிளேடை வச்சு. ஏன்னா ரொம்ப ஓவராக உதற ஆரம்பிச்சிடும். உதறினா என்ன ஆகும் அப்படின்னா பேரிங் சீக்கிரம் போயிடும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த வாஷர் போட்டு தான் நம்ம மிஷின் ஓட்டணும். 4 இன்ச்சுனா அந்த இது தேவை கிடையாது. கரெக்டாக அதோட காடியை உட்காரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷின் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஓட்டணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இவ்வளோ தான் நம்ம மிஷின் இது. இந்த வாஷரை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போட்டு கரெக்டாக நம்ம அந்த காடியில் இப்படி உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறணும். இதோட கீ இருக்கும், அந்த கீயை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஓட்டினாலும் வந்து வைப்ரேட் ஆகாமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் எப்படி நம்ம பிளேடு போடணும், பிளேடு மாட்டணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளேடு மாட்டுறப்பையும் இந்த பின்னாடி இருக்கிற இந்த லாக் அமுத்திட்டு நல்லா டைட் வச்சுக்கணும். கலட்டுறப்பையும் இந்த லாக் அமுத்திட்டு தான் கலட்டணும். அப்போ தான் நம்மளால் கலட்ட முடியும். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எப்படி ஓட்டணும் அப்படின்றத சொல்கிறேன்.